நீ நான் காதல் சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அஞ்சலியும் பாட்டியும் இந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்கான கேட்ரிங் ஆர்டரை வந்து நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த பாய் கடைக்கே கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதே மாதிரி ஆர்டரையும் கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம வேலை பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு தான் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. ஸோ சட்டி புட்டி எல்லாம் சாமானெல்லாம் ஏற்றிக்கிட்டு பாய் கூட்டத்தோடு அந்த இடத்துக்கு வராங்க. அப்புறம் தான் ஹீரோயினுக்கு தெரியுது நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோட வீட்டுக்கு தான். ஐயோ இது ஹீரோவோட வீட்டுக்கு தானே, இங்கே தான் ஆர்டர் எடுத்திருக்கீங்களா பாய் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, நம்ம வேலைக்கு தானே வந்திருக்கோம், நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி ஹீரோவோட வீட்டில் போய் வேலை பார்க்குறாங்க, சமையல் வேலையெல்லாம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்றாங்க, எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போகுது. ஸோ எந்த பிரச்சனையும் நடக்காதுங்க. அதே டைமில் இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முரளி, அதாவது கிருஷ்ணனுக்கும் அஞ்சலிக்குமான வெட்டிங் ஆனிவர்சரி இல்லையா? ஸோ ஹீரோயின் கண்ணில் படுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தானே எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்குது. கண்டிப்பாக இப்பையும் மாட்ட மாட்டாருங்க. ஸோ நம்ம ஹீரோயின் பார்க்குறதுக்கு முன்னாடியே முரளி ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோயினோட ஃபேமிலி கண்ணில் படாமல் அங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறாரு. அதுதான் நடக்க போகுது வழக்கம் போல். வெயிட் பண்ணி பாருங்கள்.